ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கையில் நிச்சயமாகவே விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் உன் கைக்கு கூடிய சீக்கிரமாகவே வரும். அது என்னவென்பதை நான் உனக்கு சொல்கிறேன், நீ நிச்சயமாக புரிந்து கொள். நாளை இல்லை இன்று 2 நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான நாளாக அமையும். உன் கையில் என்னுடைய சிலையோ இல்லை என்னுடைய படமோ ஏதோ ஒரு ரூபத்தில் உன் கைக்கு கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாகவே தவற விட்டு விடாதே. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் உன் வீட்டில் வந்து காலடி எடுத்து வைக்கும் நேரம் உன் வாழ்வில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் பல செயல்களானது மடமடவென்று நடக்க ஆரம்பித்துவிடும். நீ நினைக்கிறாய் அல்லவா, ஏதேதோ விஷயங்கள் ஏதேதோ காரணத்துடன் தடைப்பட்டு நிற்கிறது என்று. அந்த தடைப்பட்டு நிற்கின்ற காரணங்கள் அனைத்தும் உடைந்து உன் வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும் வண்ணம் மிகப்பெரிய வித்தியாசமான சந்தோஷமான பல விஷயங்கள் நடக்க உள்ளது. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த உன் வாழ்வில் இனி நிரந்தரமான சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நீயும் எல்லோரும் மன மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறீர்கள். கவலைகள் இனி தேவையில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இதற்கு மேல் நீ கவலைப்படக்கூடாது. ஆனால் கிடைக்கும் என்னுடைய படமோ இல்லை சிலையையோ நீ தவற விட்டுவிடும் கூடாது. சிலர் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள் வாழ்க்கையில். அது என்ன தெரியுமா? ஒரு தெய்வத்தின் படத்தையோ இல்லை சிலையையோ வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அது வந்த நேரம் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் வந்துவிட்டால் உடனடியாக என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இந்த படம் வந்ததற்குத்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று காரணத்தை சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையா என்பதை யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இருக்காது. ஏதோ ஒரு காரணமானது. எந்த தெய்வமுமே தன் குழந்தையை எப்பொழுதும் கெட்டு போக வேண்டும், வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று ஒரு தெய்வமும் நினைக்காது. நீங்கள் அனைவரும் தேவையில்லாமல் நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள். இது மட்டுமே உண்மையானது. தங்கமே, வாழ்வில் நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தெய்வமும் போராடுகிறது. சில பேர் என்னையே என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? நான் அமைதியானவன் தான், ஆனால் எல்லோரும் என்னை சிலர் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போன பிறகு இந்த சாய் வந்ததிலிருந்து தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று பேசுகிறார்கள். ஆனால் நான் யாருக்கும் எப்பொழுதும் துரோகம் செய்பவன் அல்ல. எந்த பிடியில் இருக்கிறார்களோ அந்த கெட்ட பிடியில் இருந்து அவர்களை மீட்டு நான் கொண்டு வருபவன். ஆனால் அதை இவ்வுலகத்தில் இருக்கும் சிலர் புரிந்து கொள்ளவில்லை. பார்த்தியா? உன்னுடைய கையில் என்னுடைய சிலையோ இல்லை படமோ கிடைத்தால் வைத்துக்கள். நான் வந்த நேரம் இருந்து உன் வாழ்வில் ஜெகஜோதியாக சந்தோஷமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையானது அமையும். கவலைகள் இருந்தால் அதை இந்த நொடியை தூக்கி போட்டுவிட. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எந்த தெய்வத்தையும் வெறுக்காதீர்கள். எந்த தெய்வமும் கெட்டது செய்யாது. தன் குழந்தையை வாழ வைத்துத்தான் பார்க்கும். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து கொண்டாலே எல்லாமே நல்லதாகவே அமையும். உனக்காக நான் இருக்கிறேன், எந்நாளும் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.